السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في القرآن المجيد يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم صدق الله العليم. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கட்டுப்படுதலை பற்றி மக்களிடத்தில் சொல்லி காட்டுகின்றார். இஸ்லாத்துடைய கடமைகள் என்பது தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இதை போன்றவைகள் இஸ்லாத்தினுடைய பெரும் கடமைகளாக இருக்கின்றது. எனினும் குர்ஆனில் ஹதீஸில் கூறப்பட்டுள்ள கடமைகளை நாம் இன்னும் அறியாமல் சில விஷயங்கள் இருக்கின்றது நண்பர்களே. அதில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான், ஈமான் கொண்ட மக்களே, அத்தியஅல்லாஹ அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், கட்டுப்படுங்கள். வ அத்தியஉர் ரசூல அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், வழிபடுங்கள். வ ஊலில் அம்ரி மின்கும் உங்களில் இருந்தும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்களே அத்தகையோருக்கு கட்டுப்படுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான். சூரத்துன் நிசாவில் வரக்கூடிய ஆயத். அமீருக்கு கீழ்ப்படிவது இஸ்லாமிய கடமைகளில் ஒன்றானதாக இருக்கின்றது. அது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அவர்களுடைய கட்டளைகளுக்கு எதிராக இல்லாத வரை அந்த அமீருக்கு நீங்கள் கட்டுப்படலாம். அல்லாஹ் சொல்வதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கும் மாறாக ஏதாவது ஒரு அமீர், ஒரு தலைவர் சொன்னார் என்று சொன்னால் அந்த அமீருடைய பேச்சிற்கு, ஏவலிற்கு கட்டுப்படாமல் இருக்கலாம் என்பது இதிலிருந்து நமக்கு தெரிகின்றது நண்பர்களே. قال النبي صلى الله عليه وسلم من أطاعني فقد أطاع الله. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மன் அதாஅனி எனக்கு யார் வழிபட்டார்களோ ஃபகத் அத்தா அல்லாஹ் திட்டமாக அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டார். வமன் அஸானி யார் எனக்கு மாறு செய்தார்களோ ஃபகத் அஸா அல்லாஹ் அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு மாறு செய்து விட்டார். வமன் அத்தா அமீரி யார் என்னுடைய தலைவருக்கு, என்னுடைய அமீருக்கு கட்டுப்பட்டார்களோ ஃபகத் அத்தாஅனி திட்டமாக அவர் எனக்கு கட்டுப்பட்டு விட்டார். வமன் அஸா அமீரி யார் என்னுடைய தலைவருக்கு, யார் என்னுடைய அமீருக்கு மாறு செய்து விட்டார்களோ ஃபகத் அஸாஅனி திட்டமாக அவர் என்னை மாறு செய்து விட்டார் என்பதாக பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரவாஹு புகாரி வல் முஸ்லிம். அமீருக்கு கீழ்ப்படிதல் நியாயமான கட்டளைகளை மட்டுமே கடமையானதாக இருக்கும். ஒரு அமீர் உங்களுக்கு கட்டளை இடுகின்றார் என்று சொன்னால் நியாயமானதாகவும் அல்லாஹ் ரசூல் ஏவிய விஷயங்களுக்கு அடிப்படையில் இருக்கும் என்று சொல்லி கேட்டால் அந்த விஷயத்திற்கு கட்டுப்படுதல் என்பது கடமையானதாக இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதேபோல் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், லா தாஅத லி மக்லூகி ஃபி மஆசியத்தில் ஹாலிக் படைப்பாளரை மீறுவதில் எந்த படைப்பு உயிருக்கும் கீழ்ப்படிதல் இல்லை. அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது நண்பர்களே. அதேபோல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலல் மர்இ முஸ்லிமுல் சமஉ வ தாஅத்து ஃபீஹா அஹப்பு வ கரிஹ இல்லா அன் யு'மரு பிமஅசியதி ஃபஇதா உமிர பிமஅசியதி ஃபலா சமஅ வலா தாஅ. ஒரு அமீர் உங்களுக்கு இருக்கிறார், அவரை உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும், ஒரு தலைவர் இருக்கிறார், அவரை உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அவருக்கு நீங்கள் கட்டுப்படுதல் வேண்டும். இதுவரை அவர் உங்களை பாவ காரியங்களை, தீவ காரியங்களை ஏவும் வரை அவருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். இஸ்மஉ வ அத்தியு இன்னும் கேளுங்கள், கட்டுப்படுங்கள். வ இன் இஸ்தமஅது அலைக்கும் அப்த ஹபஷி ஃபஇன்ன ரஅஸு ரபியத்து
அதாவது ஹபஷி நாட்டுடைய ஒரு அடிமை கூட உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டால் கூட அவர்களுக்கு நீங்கள் கேளுங்கள், கட்டுப்படுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமீருக்கு கட்டுப்படுதலை பற்றி பெருமானார் சொல்லியிருக்கின்றார்கள். இன்னமல் இமாமு ஜுன்னத்துன், நிச்சயமாக ஒரு அமீர், இமாம் என்பவர், தலைவர் என்பவர் உங்களுக்கு ஒரு கேடயமாகத்தான் இருப்பார். யுகாதலு மின் வராஇஹி வ யுஸ்தகா, அது அவர் உங்களை பின்னிருந்தும் முன்னிருந்தும் அவர்கள் உங்களை பாதுகாக்க செய்பவர்களாகத்தான் இருப்பார்கள். ஹியாருக்கும் அஇம்மக்கும் இம்மத்திக்கும், உங்களில் சிறந்த தலைவர் யார் என்று தெரியுமா என்பதாக பெருமானார் நபி சொல்லி காட்டிய போது, அல்லதீன யுஹிப்பூனஹும் வ யுஹிப்பூனக்கும், அவர்கள் உங்களை நேசிப்பார்கள், நீங்கள் அவர்களை நேசிப்பீர்கள். வயதுஆன லஹும் வயதுஆன லக்கும், அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்வீர்கள், உங்களுக்காக அந்த அமீர் தலைவர் துஆ செய்வார். அப்படிப்பட்டவரே சிறந்த தலைவராக இருக்க முடியும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன் ஹரஜ மின் தாஅதி, யார் அமீருக்கு கட்டுப்படுதலை விட்டு விலகி சென்றார்களோ, ஃபாரக ஜமாஅத்துஹு, அவருடைய ஜமாஅத்திலிருந்து யார் விலகி சென்றார்களோ, ஃபமாத மீத்தத்துல் ஜாஹிலியா, அறியாமை காலத்தில் இருந்தவர்களாகத்தான் அவர்கள் கருதப்படுகின்றார்கள் என்பதாக பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமீருக்கு கட்டுப்படுதலை பற்றி ஹதீஸ்கள் பலவாறு பலவான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது நண்பர்களே. எனவே அமீருக்கு கட்டுப்படுதலின் முக்கியத்துவத்தையும் அதை அறிந்து அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கொடுப்பானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.